வணக்கம் எல்லாருக்குமே. என்னோட பேர் டாக்டர் பெரி. ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமினா மிஸ் இந்தியா தமிழ்நாடு வின்னர் இங்கே இருக்காங்க, மிஸ் மலினா. இவங்க 2024 வின்னர். ஸோ நம்ம தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி இந்திய அளவிலான ஒரு பெரிய காம்படிஷன் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுடைய பங்களிப்புக்காக நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தமிழ் மக்கள் எல்லாருமே மலினாக்கு சப்போர்ட் பண்ணணும். மலினா கண்டிப்பாக மிஸ் இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணணும். நன்றி. என்னோட பேர் கணேஷ். நான் மோகன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஆர்கன் டொனேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். மரீனா மேம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ குட் காஸ். நாங்கள் அவங்க வெற்றி பண்ணணும்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மலினா அண்ட் நான் ரீசெண்டாக வந்து ஃபெமினா மிஸ் இந்தியா தமிழ்நாடு 2024 வின் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் என்னுடைய நாடு தமிழ்நாடு வந்து நான் அட் அன் இந்தியா லெவல் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சார், மிஸ் இந்தியா வந்து ஜென்ரலாக நம்ம பேசுகிறது வந்து ஓகே, இட் இஸ் அ பியூட்டி கான்டெஸ்ட், இல்லை வந்து அழகு போட்டி அப்படின்னு சொல்கிறோம். பட் இட்ஸ் அழகு போட்டி மட்டும் இல்லாம இதுல நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. நிறைய ரவுண்ட்ஸ்னா எங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும், சரிங்களா? லைஃப்ல ஒரு பர்பஸ், ஒரு குட் காஸ் இருக்கணும். அந்த காஸ் எனக்கு வந்து ஆர்கன் டொனேஷன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு அங்க கலந்துக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு காஸ் இருக்கணும். அதுதான் இதோட ஆக்சுவல் ஃபார்மே ஆஃப் த காம்படிஷன். ஜென்ரல் அழகு வந்து எல்லாரும் தான் அழகா இருக்காங்க, நிறைய பொண்ணுங்க அழகா இருக்காங்க. பட் பியூட்டி வித் அ பர்பஸ், அதுதான் எங்களோட மெயின் எய்மே. ஈவன் அட் மிஸ் இந்தியா அண்ட் இதுக்கு அடுத்த லெவல் வந்து மிஸ் வேர்ல்ட். ஸோ அங்கேயும் இதுதான் எங்களோட எய்ம், பியூட்டி வித் அ பர்பஸ். ஸோ காம்படிஷன் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 27th of September. ஸோ 27th of September தான் ஃபர்ஸ்ட் டே அங்கே நாங்கள் அரைவல் ஆக போகிறோம். அண்ட் காம்படிஷன் அஃப்கோர்ஸ் டஃபாக இருக்கும். பிகாஸ் 30 states இருக்காங்க. 30 statesலேருந்து ஈச் ஸ்ட்ராங்கஸ்ட் பொண்ணு எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் நான் வந்து இப்போ 1 year இல்லை, என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இயர்ஸாக போயிட்டு இருக்கு சார். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2018 இதுக்கான நான் படிப்பு படித்தேன். அதுக்கப்புறம் வந்து மாடலிங் பண்ணேன், ஆக்டிங் பண்ணேன். அண்ட் ஆல் த்ரூ தீஸ் இயர்ஸ் வந்து ஐ ஹவ் பின் ப்ரிப்பேரிங் ஃபார் இட். அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி லைக் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஃபிட்னஸ், அது இல்லாமல் வந்து நிறைய மென்டல் ப்ரிப்பரேஷன் இருக்குது இதில். உங்கள் மென்டல் எமோஷனல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே இதில் வந்து நல்ல ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆல் இன் ஆல் இட் இஸ் லைக் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஃபார் த ஹோல் லைஃப். ஸோ யா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டு பி அ பார்ட் ஆஃப் இந்த காம்படிஷன். முன்னாடி நான் 2 படம் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸ், அதில் வந்து ஒரு ஃபீமேல் சப்போர்ட்டிங் லீடாக பண்ணேன். அதுக்கப்புறம் மறக்கமா நெஞ்சம் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து மெயின் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த படங்களுக்கு வந்து இட்ஸ் ஆன் டாக்ஸ். கூடிய சீக்கிரம் ஐ வில் சைன் இட். நிறைய காம்படிஷன்ஸ் நடக்குது. மிஸ் இந்தியா பற்றி நான் சொல்லணும்னா இது வந்து 60th எடிஷன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணுறவங்க வந்து சுஷ்மிதா சென், ஐஸ்வர்யா ராய், லாரா தத்தா, இவங்கெல்லாம் வந்து இந்த காம்படிஷன்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ட்ரஸ்டட் காம்படிஷன் இன் இந்தியா. அது இல்லாமல் இப்போ நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதில் சிலது வந்து ஜென்யூனா இருக்கு, சிலது ஜென்யூனா இல்லை. பட் அது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அந்த இவெண்டர்ஸ் பார்த்துட்டு லைக் த ஆர்கனைசேஷன் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஹவு வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணோமா இல்லையா, அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், என்னால இது பண்ண முடியும். அது வந்து கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இட் இஸ் உண்மையா சொல்லணும்னா இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் கேம். நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த திங்ஸ் வந்து நீங்க யார்கிட்டயுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்களே இண்டிபெண்டா இருக்கணும், ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதனாலதான் எனக்கும் இவ்வளோ வருஷம் எடுத்துச்சு இந்த ஸ்டேஜுக்கே வரதுக்கு. பிகாஸ் 6 years ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து 18 years இருக்கும் போது நான் காலேஜ்லயும் படிச்சுட்டு இருந்தேன். மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் காலேஜ் போவேன். ஈவினிங் வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்கும். அது வச்சு எனக்கு சேலரி வரும். அது வச்சுதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் ஹீல்ஸ் வாங்கினேன் மிஸ் இந்தியாவில், அப்போ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல மெமரி என்கிட்ட ஸ்டிக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தாதான் வந்து உங்களால
ஃபார்வர்ட் போக முடியும். ஓகேங்களா? பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான காம்படிஷன், எஸ், பட் உங்களால முடியும். அது நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா உங்களால பண்ண முடியும். பிகாஸ் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா என்னோட ஹார்ட் ஒர்க்கால இருக்கேன். என்னால பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ நான் ஆனஸ்டா பர்சனலா சொல்லணும்னா நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கு. இட்ஸ் நாட் தட் இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் இருக்கு. நம்ம வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, பேஜன்ஸ், இது வந்து லைம் லைட்ல இருக்கிறதுனால இது வெளியில தெரிய வருது, தவிர இட் இஸ் தேர் எவ்ரிவேர், இல்லைங்களா? ஸோ தட்ஸ் வாட் இது. இட்ஸ் அப்பான் அஸ். நம்ம கரெக்டா நடந்துக்கணும்னா, நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சிருதுன்னா ஹவு டு பிஹேவ் வந்து ஐ திங்க் வி கேன் ஓவர் கம் எவ்ரி திங்.